இதுதான் D5யோட ஏர்போர்ட்டு ஃபியூச்சரில். ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ தான். ஸோ மெயில் ஐடி போட்டு சாங்கி ஏர்போர்ட் லிங்க் ஐடியில் போய் நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா D5யோட எக்ஸிபிஷன் வரும். டெர்மினல் வந்து 3ல் வந்து லெவல் 1ல் தான் இருக்குது. ஸோ டெர்மினல் 3 லெவல் 1. ஸோ இந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மலாம் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள உள்ளே போகிறக்கே காசு கட்டி போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து ஃப்யூச்சர் வரப்போகிற ஏர்போர்ட்டுக்கு ஆசியா கண்ட்ரி மொத்த கண்ட்ரோலு இவங்க தான். ஸோ வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஏர்போர்ட்டு. ஸோ அந்த இடத்த வந்து இவங்க கண்டிப்பாக தக்க வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹைஜீனிக்காக ரோபோட்டிக்கு ஃபுல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. நம்ம T5 ஏர்போர்ட் எக்ஸிபிஷன் தாங்க இருக்கும். ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். டெர்மினல் 3 லெவல் 1ல் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாகவே ஆன்லைன் டிக்கெட் மூலிமா சாங்கி ஆப் மூலிமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். உங்கள் மெயில் ஐடி கொடுத்து உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் 5 பேர் கொண்ட குரூப்பாகவும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம், இல்லை சிங்கிளாகவும் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் வியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3D எஃபெக்டோட வேறு லெவலில் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல் மூலியமாக வச்சுருக்காங்க. ஸோ சோலார் பேனல் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான கரண்ட் இதுவே இது இருக்குது. நம்பர் 1 தரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல் அமைச்சு அதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்டோட வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு ஜோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியூஸ் வச்சுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ மக்கள் தொகை எவ்வளோ வியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ எவ்வளோ ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்து எப்போ ஏர்போர்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் மாறி இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே ரெண்டாவது ஜோனாக வச்சுருந்தீங்க. ஸோ மூணாவது ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே வந்து 3D எஃபெக்டோட ஒரு வீடியோஸ் காமிச்சிருந்தாங்க. நாலாவது ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் சிஸ்டமேட்டிக் தான் பார்த்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதோட ஷார்ட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் வீடியோ ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னாக்கா இதோட மொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னாக்கா 1080 ஹெக்டேர் நிலப்பரப்பு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற சிங்கப்பூர்லேயே 4 முனையம் இருக்குது ஏர்போர்ட்டு. ஸோ அந்த முனையத்தை காட்டிலையும் இது ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் பேசஞ்சரை ஹேண்டில் பண்ணுற மாதிரியும், ஸோ ஃபுல்லாக ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா 140 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசஞ்சரை ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க. இது ஃபியூச்சர் ஏர்போர்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருக்கும். இது ஃபுல்லாகவே மேன் பவரை கொஞ்சம் குறைச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே ரோபோட்டிக் சிஸ்டம் அதிகமாக யூஸ் பண்ண போகிறாங்க. இது ஃபுல்லாகவே ஏஐ சிஸ்டம் ரோபார் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே எல்லாமே ஏஐ சிஸ்டம் தான். ஃபுல்லாகவே ஸ்கேனிங் ஸ்பேஸ் இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 2030 பந்திவேல ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இது வியூஸே பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்டோட வேறு லெவலில் சோலார் பேனலோட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா T5A BC அப்படின்னு 3 கேட்டகரியாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாதாரணமாக ஞாபகத்துக்கு வரது பார்த்தீங்கன்னாக்கா ஜொல்லு தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க. ஸோ ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சென்டர். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல என்னென்ன ஹேண்டில் பண்ணுறோம்ன்றத ஒரு ஐடென்டிஃபையாகவும் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இயற்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சாங்கி ஈஸ்ட் அர்பன் டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுருக்காங்க. சப்ஸ்டிடியூட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இயற்கைக்கும் மற்ற ஸ்ட்ரக்சருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸில் வேறு லெவலில் அசத்தி விட்டுருந்தாங்க. ஸோ சோலார் பேனலோட நம்ம இந்த ஏர்போர்ட்டை இது வந்து ஃபுல்லாக ஓவர் வியூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி விட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது நம்ம வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்த் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதோட வியூஸ் எக்ஸிபிஷன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் அட்ராக்டிவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஆப்ஷன்ஸ் ஒரு ஃபோமு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம குட்டி குட்டி ஃப்ளைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பக்கத்துலேயே நின்று பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் வேலை செய்கிறது நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த ஏர்போர்ட்டில் நம்மளும் வேலை செய்கிறோம் அப்படின்னு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஏர்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக கட்டி முடித்தோன்னா பயணம் பண்ணிவிட்டு இதே ஏர்போர்ட்டில் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏர்போர்ட்டு மட்டும் இல்லை, ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிறீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலில் டிக்டாக்கு ஸோ
இன்ஸ்டாகிராம், ஸோ யூடியூப் இது 3ஐயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்க, ஃபாலோ பண்ணியிருந்தீங்கனாக்கா ஸோ நம்ம ஒரு லிங்க்கில் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்போம். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு உண்டு. ஸோ அந்த 3 சப்ஸ்கிரைபரோட ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் ஃபார்வர்டு பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபார்வர்டு பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கனாக்கா நார்மலாகவே உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு இருக்குது. அது என்ன பரிசு இருக்குது அப்படின்றத நாங்கள் அடுத்த வீடியோவில் வரும்போது கண்டிப்பாக சொல்கிறோம். அடுத்த மந்த் நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாகவே ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. அது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நல்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.